ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனது நட்பின் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ மதியம் லஞ்சுக்கு இட்லி சாம்பார் வச்சாச்சு. பட் அவருக்கு இதுக்கு அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அவரைக்காவே இந்த குழந்தைங்கள்லாம் விரும்பாதுங்க. இப்படி செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தேவையான பொருள் நான் அவரைக்காய் அவ்வளோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பொலன்னு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்களேன், பொடிசாக. அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கடுகு, இதில் தேங்காய், ஜீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டோடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட நம்ம குட்டி குட்டி பீஸாக அழகாக அப்படியே பூவாக இருக்கு பாருங்கள், பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கோம். காய்கறி நம்ம நறுக்கிறது பொறுத்துலேயே அதோட டேஸ்ட்டு கூடும். நான் அப்படியே எப்படி அழகாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே இதில் போட்டுருவோமா? நல்லா வதக்கணும். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவரைக்காய் வெந்துருச்சு. நல்லா பாருங்களேன், அழகாக புலவுலன்னு வெந்துருச்சா? இதோட அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை. சரிங்களா? சின்ன வெங்காயம் சேர்த்தா இதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிளறணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கிளறுனா டேஸ்ட் இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிளறுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க சாப்பிடுவோம். எனது நட்பின் உறவுகள்.